எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ முட்டை குடமிளகா மசாலா செய்ய போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினேன். வானல் காஞ்சிடுது. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் தாளிக்க. சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சுடுது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சது, அதை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப நாள் வதங்கணும்னு அவசியம் இல்லை, 3/4 பாகம் வதங்கினா போதும். இப்போது 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். பச்சை மிளகாய் வதங்குறது போதும். 2 தக்காளி அதையும் போட்டுக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ 2 குடமிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அரிஞ்சிக்கணும், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதையும் ஒரு நிமிஷம் வதக்குவோம். இப்போ தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்குவோம். வதங்கிடுது. இப்போ 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கணும். வதங்கிடுது. வதங்கினது போதும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் சரியாக இருக்குது. இப்போ 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ லேசாக கலரி விட்டுக்கணும். லேசாக கலரி விட்டு வேகட்டும். முட்டை குடமிளகா மசாலா ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
முட்டை குடமிளகா மசாலா ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.